வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், நாளை சம்பள நாள் 1ஆம் தேதி. பெரும்பாலான அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் இன்றைய தங்களுடைய சம்பளத்தை எடுப்பதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சிரமப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில், நாளைக்கு ஆர்கனைஸ்டு செக்டார் என்று சொல்லக்கூடிய மாத ஊதியமாக பெறக்கூடிய தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் அனைவருக்கும் பெரும்பாலும் நாளை ஊதியம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் 5ஆம் தேதி வரை, ஒரு சில நிறுவனங்களில் 10ஆம் தேதி வரை கூட மாத சம்பளம் வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில், போதிய பண இருப்பு வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் இல்லாத ஒரு நிலையில் மக்கள் எவ்வாறு இந்த அடுத்த 2 வாரத்தை கடத்தப் போகிறார்கள், குறிப்பாக நாளைய தினம் என்னவாகும் என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. இதை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள்? வங்கி அதிகாரிகள் போதுமான திட்டமிடல் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? பண இருப்பு சரியாக வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இதுவே இன்றைய விவாத பொருளின் மையமாக இருக்கிறது. கூடுதலாக இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய வங்கி அதிகாரி கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு விமர்சனங்களை, இன்னும் சொல்லப்போனால் கடுமையான சில குற்றச்சாட்டுகளை கூட ரிசர்வ் வங்கியின் மீதும் மத்திய அரசின் மீதும் வைத்திருக்கிறார்கள். இந்த 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பிரதமர் அறிவித்ததில் இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்ததிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கவில்லை என்று அவருடைய விமர்சனம். இவையெல்லாம் இன்றைய விவாத பொருளாக இருக்கின்றன. பயணிக்கலாம். 5 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் சார்பில் திரு துரைப்பாண்டியன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பொருளாதார வல்லுநர் திரு அருண்குமார் தவே அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு சேகர் அவர்கள் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். பொருளாதார பேராசிரியர் சின்னம்மை அவர்கள், திருமதி சின்னம்மை, அவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் மதுரையிலிருந்து அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார் என்பதை முன்னதாகவே அறிமுகப்படுத்தி துரைப்பாண்டியன் அவர்களோடு தொடரலாம். நாளைய அந்த நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க? நாளைக்கு என்ன நடக்குங்கன்னு இன்றைக்கே தெரிஞ்சு விட்டது. நாங்கள் மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், மாதச்சம்பளக்காரர்களுக்கு குறைந்தபட்சம் நவம்பர் டிசம்பர் மாத சம்பளத்தையாவது ரொக்கமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதில் ஒரு பகுதியை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு போன மாதமே 10,000 ரூபாய் அட்வான்ஸ் பே என்று சொல்லி வழங்கிவிட்டார்கள். பல மாநில அரசுகளும் அப்படிப்பட்ட முடிவு எடுப்பதாக இருக்கிறார்கள். இன்றைக்கே வங்கியில் போய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்குன்னு இல்லை, பொதுவாக இந்த அறிவிப்புக்கு பிறகு நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னா, இன்றைக்கி 10,000 ரூபா கேட்டவங்களுக்கெல்லாம் 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா தான் ஒரே சமயத்தில் அனுமதிக்க முடியுங்கிறனால 10,000 ரூபா போட்டிருக்காங்க எல்லாரும். சில பேருக்கு 4,000 ரூபா கொடுத்துருக்காங்க. சில வங்கிகளில் பணமே இல்லைன்னு போர்டு வச்சுட்டாங்க. சில வங்கியில் நின்றுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நாளைக்கு வாங்க, இன்றைக்கி எங்கள்கிட்ட பணம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய 2Gக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, தனியார் வங்கிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. தனியார் வங்கிகளுக்கு அது நான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறேன். மிகப்பெரிய ஊழல் கார்ப்பரேட் கம்பெனிகளோடு சேர்ந்து கொண்டு நடத்துகிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. உதாரணமாக ஐசிஐசிஐ வங்கிக்கு 4,500 கோடி ரூபாய் சுற்றுக்கு விடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்ல 8ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு ஆக்சிஸ் பேங்க்கு 700 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கு 900 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்திய நாட்டில் 1,13,000 பிரான்ச்சில் 10% கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் 20 தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கு மொத்தமே 7,800 ரூபா வழங்கப்பட்டிருக்கிறது. ஐசிஐசியில் கியூ நிற்கிறவங்க சில பேருக்கு பணம் கிடைக்குது. அப்போவும் எல்லாத்தையும் கிடைச்சான வேறு விஷயம். இல்லை பல ஊழல்களும் நடந்திருக்கிறேன். அது வேணால் பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி ஏற்பட்ட அனுபவம் தான் நாளைக்கு ஏற்பட போகிறது. இந்திய நாட்டில் கரத்தால் உழைக்கிறவங்க 46 கோடி பேர். இதில் மாதச்சம்பளக்காரர்கள் 10% பேர். 10% என்று சொன்னால் 4,60,00,000 பேர். இந்த 4,60,00,000 பேரும் ஒரு வாரத்தில் வங்கிக்கு முன்னாடி நின்னான்னு சொன்னால், கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்களோ அதுதான் நடக்க போகுது. ஒரு ரயாட், ஒரு கலகம் வெடிக்கிற சூழ்நிலை உருவாகும். சம்பளம் வாங்கியவுடன்
நான் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும். அது வேணா நீங்கள் சொல்லலாம், செக்காக கொடுக்கலாமேன்னு சொல்லலாம். ஆனால் சில வாதங்கள் விமர்சனங்கள் இவ்வாறு வைக்கப்படுகிறது. அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களை போன்றவர்கள், நான் உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்ல, இந்த மாதிரியான எதிர்கருத்து வைக்கக்கூடியவர்கள் அப்படி பேசி அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிடுவீங்களோ? அப்படி உருவாக்கல. அப்படி நான் சொன்னது வந்து விருப்பம் அதுவா? நான் வந்து திரு துரைப்பாண்டியன் போன்றவருடைய விருப்பம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அப்படி நாங்கள் கலவரத்தை ஏற்படுத்த விரும்புபவர்கள், நாங்கள் அமைதியாக இருக்க விரும்புகிறவர்கள். ஆனால் அதை நோக்கிய ஒரு பயணம் தொடர்ந்து விட்டது. உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்காங்க ஒரு கலகம் ஏற்படும்னு. அதுக்கான என்னால் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். டெல்லியில் ஒரு ஆக்சிஸ் வங்கியில், அதுவும் வந்து காஷ்மீரி கேட்டுங்கிற இடத்துல இருக்கிற வங்கியில் ஒருத்தர் 3 நாளில் 40 கோடி ரூபா போட்டார். முதல் நாள் 13 கோடி போட்டிருக்காரு, அடுத்த நாள் வந்து 14 கோடி போட்டிருக்காரு, அடுத்த நாள் 13, 40 கோடி போட்டிருக்காரு. என்னை போன்ற சாமானியன் போனால் 2.5 லட்சத்துக்கு மேலே வாங்க மாட்டீங்க. அப்படி 2.5 லட்சத்துக்கு மேலே போட்டால் நீங்கள் ஒன்றே வருமான வரித்துறை வரும், வீட்டுக்கு எல்லாம் சோதனைலாம் நடக்கும், உங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஆனால் எப்படி ஒருத்தர் ஒரு தனியார் வங்கியில் போய் 40 கோடி பணத்தை போட்டது மட்டும் இல்லை, அவர் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அந்த பணத்தையும் மாற்றிவிட்டார். இதெல்லாம் 8ஆம் தேதிக்கு பிறகு நடந்ததான் சொல்கிறேன். இதில் எனக்கு ஆதாரப்பூர்வமாக நான் பேசுகிறேன், சும்மா விளையாட்டெல்லாம் பேசலை. அது மட்டும் இல்லை, இது மாதிரி பல தகவல்கள் இருக்கிறது. இல்லை, இந்த 40 கோடிக்கு வருமானத்திற்கான சான்றுகளை 40 கோடிக்கு அதுக்காக வங்கி, அந்த ஆக்சிஸ் வங்கி என்பது நல்லா நீங்கள் கவனிங்க, ஒரு தனியார் வங்கி. அந்த வங்கி அதிகாரிகளை போய் கேட்ட பொழுது அவர் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ், அவங்கள ரெகுலர் கஸ்டமர். இல்லை, நான் கேட்குறது இதில் சட்ட ரீதியாக எங்கே சிக்கல்னு கேட்குறேன். 40 கோடி ரூபா போடுறதுல சட்ட ரீதியிலான சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்குறேன். நீங்கள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டால் நோட்டீஸ் வர ஒரு நாட்டில் 40 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டவங்க, 40 கோடி போட்டவங்களுக்கு இதுவரை நோட்டீஸ் வரல. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டா நோட்டீஸ் இல்லை, 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டா அதற்கான வருமான வரி கணக்கு காட்டுங்க, நோட்டீஸ் இருக்கு, கணக்கு காட்டுங்க. வருமான வரி. ஆனால் இந்த 40 கோடி ரூபாய் நான் சொல்லிடுறேன், 40 கோடி ரூபாய் போட்டதுக்கு கணக்கு கேட்காது மட்டுமல்ல, அது வேற ஒரு கணக்குக்கு மாறிவிட்டது என்ற செய்தி வந்திருக்கிறது. நீங்கள் எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கணும், ரகசியமாக நான் பேசவே இல்லை. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் பக்கத்தில் ஒருத்தர் 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. எந்த இதில் 2000 ரூபா நோட்டு. நான் போய் வரிசையில் நின்று ஏடிஎம்மில் போனால் 2000 தான் கிடைக்குது. நான் வங்கி வரிசைக்கு போனேன்னா எனக்கு 2000 தான் கிடைக்குது. ஆனால் இவர்கிட்ட வந்து 2000 ரூபா நோட்டாகவே 1 கோடிக்கு இருந்திருக்கு. சேலத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட 934 2000 நோட்டு இருந்திருக்கிறது. ஸோ இது ஏதோ ஒரு ஊழலை நோக்கியே ஒரு பயணம் தொடங்கியிருப்பது போல தோன்றுகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகளோடு சேர்ந்து கொண்டு ஏதோ தவறு நடப்பது போல் ஒரு தோற்றம் அளிக்கிறது. அதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. நாளைய நிலை என்னவாகுங்கிறத நான் கூட விரிவாக அடுத்த சுற்று உங்கள்கிட்ட கேட்குறேன். திரு பெருமாள்மணி அவரிடம் போயிட்டு தவை உங்கள்கிட்ட வரேன். திருமணி, அடிப்படையில் இதை தாண்டி இதில் ஒரு பெரிய ஸ்கேம் அப்படிங்கிற அளவிற்கான ஒரு கடுமையான விமர்சனங்களை துரைப்பாண்டியன் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு வங்கி ஊழியர் அதிகாரிகள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்களும் இதில் சில கடுமையான விமர்சனங்களை ரிசர்வ் பேங்க் மீதும் மத்திய அரசின் மீதும் வைத்திருக்கிறார்கள். இதை கையாண்டதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒரு உறுதியான பார்வை இல்லாத ஒரு போக்கை இதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை, நாளை முதல் 10ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய சம்பள நாட்கள் எவ்வாறு கழியும் சாமானியனுக்கு? முதல்ல வந்து இந்த அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், இவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். இந்த டிமானிட்டைசேஷன் அல்லது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இந்த விஷயத்தில் வருவாய் பாதிப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான். சிறு வணிகர்கள், தொழில் பண்ணக்கூடியவங்க, வியாபாரிகள், பல்வேறு விதமான இப்போ ஹோட்டல் நடத்துகிறவங்க, வெவ்வேறு தொழில் பண்ணுகிறவர்களுக்கு, விவசாயிகள் உட்பட எல்லாருக்குமே இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, வருவாய் பாதிப்பு இருக்குது. ஆனால் எந்த விதமான வருவாய் பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அதே சம்பளத்தை எந்த குறையும் இல்லாமல் பெறக்கூடியவர்கள் இந்த வங்கி மற்றும் அரசு பணி, ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பணத்தை எடுப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. முந்தி மாதிரி அவங்க நினச்ச உடனே மொத்தமாக அவங்க கைக்கு வந்துடாது. அதுலேயுமே அரசு வந்து அவர்களுக்கு ஒரு சகாயம் பண்ணியிருக்கு. ஏற்கனவே 10,000 ரூபாயை வந்து முன்பணமாக வழங்கி இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த வரி வருவாய் இருக்கு இல்லையா, இந்த அரசு வந்து இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் விஷயத்தை திட்டமிட்டு நடத்துவதற்கு காரணமே வரி வருவாயை பெருக்க வேண்டுங்கிறது தான். அந்த வரி வருவாயில் அதிகமான பங்கை பெறக்கூடியவர்களே இந்த அரசு ஊழியர்கள் தான். அதில் இன்னமும் நாம் ஒன்றை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக வெற்றி பெற்றால் வரி வருவாய் அரசுக்கு அதிகமாகிற பொழுது அதிக பலனை இந்த அரசு அதிகாரி. அதுக்குள்ள அடுத்த சுற்று வரேன். என்னுடைய கேள்வி, இன்றைக்கு வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் செய்தியாளர் சந்தித்து சில விஷயங்களை ஆதாரத்தோடு அவர்கள் அணிவிக்கிறார்கள். வங்கி அதிகாரிகள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய
வங்கியினுடைய மதுரை கிளைக்கு வெறும் 5 கோடி ரூபாய்க்கான 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துட்டு அதை 7 மாவட்டங்களுக்கு நீங்க பகிர்ந்துக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் என்பது 7 மாவட்டங்களுக்கு எவ்வாறு பிரித்து கொடுக்க முடியும்? 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாளைய சம்பளதாரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அது குறித்த புள்ளி விவரங்கள் திட்டமிடல் ஏதாவது இருந்திருக்குதா? ஆனால் அதே சமயத்தில் தனியார் வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விநியோகத்திற்கான பணம் என்பது பல மடங்கு அதிகமாக இருக்குங்கிறார் துரைப்பாண்டியன். இதோட கம்பேர் பண்ணா 2000 ரூபாய் நோட்டுக்களை மக்கள் வாங்குறதுக்கு தயாரா இல்லைன்னா சில்லறை இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை அணுகியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இருக்குல்ல, நீங்க எவ்வளவு மாத சம்பளதாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பார்வை இருக்கிறதா இல்லையா? நாளைக்கு அவங்க வங்கிக்கு போய் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, பணம் எல்லாம் நாங்கள் அடித்து தயாராக வைத்துட்டோம், வங்கிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் வங்கிக்கு வரல. இதை ஊடகத்தில் பார்க்குற மக்கள் வங்கிக்கு வந்து எங்களிடம் பணத்தை தாங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த நிலையத்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, இதில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்த உடனே அவங்க வந்து நிச்சயமாக முழு சம்பளத்தையும் எடுக்க முடியாது. நான் அரசு ஊழியர்களை பத்தி லிசன் மை வேர்ட்ஸ், நான் அரசு ஊழியர்களை பத்தியே பேசல. நியூஸ் 7 தமிழ் ஊழியர்களுக்கு நாளை 1ஆம் தேதி ஊதியம் வழங்கப்படும். ரைட், என்ன எடுத்து பேசுங்க. நான் நாளைக்கு ஏடிஎம்க்கு போய் எவ்வளவு எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு டிரான்சாக்ஷன்ல இல்ல என்னுடைய கேள்வி, ஏடிஎம்ல நாளைக்கு நான் எவ்வளவு எடுத்துக்கலாம்? 2000. இல்ல நீங்க ஏடிஎம்ல நாளைக்கு நீங்க 2500 ரூபாய் தான் எடுக்க முடியும். அதை வச்சு என்ன பண்றது? நீங்க எடுக்க முடியாது. அதை வச்சு நான் என்ன பண்றது? சரிங்களா சார், என்ன பண்ற? அதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறேன். பாருங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு நாள் இல்ல எனக்கு புரியல. எனக்கு இல்ல நீங்க விவசாயிகள் ஏதோ இந்த பிரச்சனையால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான கொஞ்சமாவது இருக்க வேண்டாம். இல்ல மணி விவசாயிகள் இந்த அறிவிப்பால ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை கட்டி எழுப்ப முயற்சிக்க வேண்டாம். என்னுடைய கேள்வி, 2500 ரூபாய் வச்சுட்டு நீ என்ன செய்ய முடியுமோ அதான் செய்யுங்கிறீங்க. இல்ல அதை தீர்மானிப்பதற்கு வேலைகள் வரிசையில நிக்கிறாங்க, இல்லாதவங்க வரிசையில நிக்கிறான்னு சார், அந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இல்ல அந்த வருஷம் முடியல, அந்த வருஷம் முடியல. அவர்களுக்கும் சேர்த்தான குரல். என்னுடைய கேள்வி, 2500 ரூபாய் நீ என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய என்று சொல்வதற்கான அதிகாரத்தை யாருக்கு கொடுத்ததுன்னு நான் கேட்கிறேன். இந்த அதிகாரத்தை 2500 ரூபாய் வச்சுட்டு செய்ய முடிஞ்சதை தான் செய்யணுங்கிற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தது? நாட்டுக்காக தியாகம் பண்ண சொல்றாங்க. இந்த தேசத்துக்காக நீங்க எல்லாம் பட்டினி கடங்க. சம்பளத்தையே பிடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. எமர்ஜென்சியை கொண்டு வந்தா இது எமர்ஜென்சி. இப்ப இது பிடிக்கல. இது ஒரு பெரிய நேஷன் பில்டிங் எக்ஸர்சைஸ். இந்த பில்டிங் எக்ஸர்சைஸ்ல உங்க சம்பளத்தை மெஷர் பண்ணி தான் கொடுக்குது அரசாங்கம். இது வந்து அரசாங்கம் ஒட்டுமொத்தமா சம்பளத்தை கையில கொடுத்தா அது மறுபடியும் கருப்பு பணம் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால மெஷர் பண்ணி அரசாங்கம் கொடுக்குது. உங்க பணத்தை இல்லன்னு சொல்லிரல, உங்க பணம் இருக்கு, கணக்குல இருக்கு. அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலும் கிண்டி தொழிற்பேட்டையிலும் சின்ன ஒர்க் ஷாப்லயும் வேலை பார்க்கக்கூடிய மாத சம்பளமாக 15000 ரூபாய் 20000 ரூபாய் வேலை பார்க்கறவன் அவன் சம்பளத்தை மொத்தமா எடுத்துட்டு அவன் கருப்பு பணத்தை வச்சிருவான்னு நீங்க பேசுனீங்கன்னா வாட் இஸ் திஸ் மிஸ்டர் மணி? இல்ல நான் ஒரு தகவல் சொல்லிடுறேன். இல்ல நீங்க இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மாத சம்பளத்தை மொத்தமாக இந்த மாதத்துல அரசு கொடுப்பது என்பது ஒரே நாள்ல நீங்க எடுத்துங்க. அப்படி என்ன மாத சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு அல்லது அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு செலவு கொடுக்கணும்? வங்கியில சொல்லுது குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியும்னு சொல்லுது. ஏன் இந்த நேரத்துல மாத சம்பளம் வாங்குகிறவர்கள் சிறப்பு சலுகை எதிர்பார்க்கறீங்க? இல்ல, இது சிறப்பு சலுகை இல்ல சார். இது அடிப்படை சார். சார், இது சிறப்பு சலுகை இல்ல, அடிப்படை. 20 நாள் வந்து இத்தனை கோடி மக்கள் ஒத்துழைச்சிருக்காங்க. அடிப்படை உரிமை. சிறப்பு சலுகை எதிர்பார்க்கறீங்க? மணி அடிப்படை உரிமை, அதுதான் இது சிறப்பு சலுகை இல்ல. இத்தனை நாளும் கேட்காத அடிப்படை உரிமையா? உங்களுடைய இந்த கேள்வி உங்களுக்கு 9 வரல? உங்களுடைய ஏழை எளியவன் விவசாயி தொழிலதிபர் எல்லாரும் இதுக்குள்ள நிக்கிறான். ஏன் மாத சம்பளம் வாங்குறவர்கள் மட்டும்? இல்ல, ரெண்டு கேள்வி. உங்களுடைய தெளிவான திட்டமிடல் இல்லாத செயல்பாடுகளுக்காக நீ கஷ்டப்படுன்னு சொல்ற வாதம் சரியாங்கதான் என்னுடைய கேள்வி. I will come back to you. நான் திரு சேகர் அவர்கள் நான் வரேன், திருப்பி வரேன். மணி நான் திருப்பி வரேன். தெளிவான திட்டமிடல் மணி நான் வரேன். நான் மணி வரேன். கைக்கு பணத்தை கொடுக்க முடியாது. நான் அத பேசிட்டேன். இந்த processல அரசாங்கம் பணத்தை அளந்து தான் கொடுக்கும். இல்ல நீங்க அளந்து தான் செலவழிக்கணும். இந்த ஒரு மாதம் நீங்கள் படுகிற கஷ்டம் என்பது ஒரு தேச நலனை முன்னிட்டு செயல்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு சலுகை எதிர்பார்க்கறீங்க? தேச நலன்
இது முடியாது. இது வந்து மணி நாங்க பயில் தேச சொன்னா நலனுக்காக குழந்தைகள் உட்பட 70 பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. நான் சேகர்ட்ட கடந்து போறேன். திரு சேகர், அடிப்படையில் நாளை இதை வங்கி ஊழியர்கள் நிலைத்தால் சமாளிக்க முடியும். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஒரு தேசத்தினுடைய நலன் கருதி எடுக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையில் நீங்க மாத ஊதியதாரர்கள் கொஞ்சம் உங்களுடைய சிரமத்தை பொறுத்துக்க முடியாதா? வங்கி ஊழியர்கள் கூடுதலான கவனம் செலுத்தி இதில் இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய எஃபெக்டை போட்டாங்கன்னா, ஒர்க் பண்ணாங்கன்னா இதை ஈஸியாக கடந்து போயிட முடியுங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. இன்னும் நான் சாரி டு சே திஸ், இவங்க வந்து ரொம்ப ஒரு ஒயிட் காலராக லக்ஸரியாக என்ஜாய் பண்ணி பழகிட்டாங்க. இப்போ திடீர்னு வேலை கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது. நாளைக்கு எப்படி இதில் இருக்கக்கூடிய நடைமுறை நிதர்சனமான சிக்கல்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொகுசாக இருக்காங்கன்ற வார்த்தையை முற்றிலுமாக மறுக்கிறேன் நான். கடந்த 20 நாட்களாக வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் 7 பேர் நேரம் வேலை நேரம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கார்கள். கட்டமைப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, ஆனால் பணம் இல்லை. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த மூலை முடக்குகளுக்கு போனாலும் சரி, பெரிய கியூ நிற்குது, ஆனால் பணம் இல்லை. பணம் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து விட்றாங்க. அவங்க எங்களுடைய கோரிக்கை என்னென்றால் 500 ரூபாய் வரவே இல்லை, 100 ரூபாய் என்ன கொடுக்குறாங்கன்னா அதை ஏடிஎம்லேயே வைக்க முடியாது, மக்களுக்கும் கொடுக்க முடியாது. சாயில்டு நோட் சப்ளை பண்ணுறாங்க, அதை கொடுங்க. அதுவும் சஃபிஷியண்டாக இல்லை. இன்னைக்கு எல்லா த்ரூஅவுட்டு தமிழ்நாடு வங்கியில் இருக்கிறது என்னன்னா 2000 ரூபாய் நோட்டு தான் இருக்குது. 2000 நோட்டு அழுக்கு நோட்டு 2000 ரூபாய் நோட்டு தான் இருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு இதில் இருக்குன்னா, அரசு நிர்ணயித்த உச்சவரம்பான 24,000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிலைமை. ஒரு பிரான்ச்லேயும் எவ்வளோ கொடுக்கணும்னா 2000, 4000, 6000, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா 10,000, அவ்வளோதான் கொடுக்க முடியுது. நம்மளுக்கு கோரிக்கை என்ன? பணம் வந்து ஆர்பிஐ வந்து முரணுக்கு பணம் அறிக்கை விடுறாங்க, பணம் சஃபிஷியண்டாக இருக்குது, நீங்கள் வந்து பேங்க் வந்து எடுத்துக்க வேண்டியதானே. ஆனால் உயர் அதிகாரிகள் ஆர்பிஐயில் போய் காத்து கிடக்குறாங்க. காத்து கிடந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்து இப்போ ஓய்வூதியம் நாள்லேருந்து தொடங்கணும். ஒரு பிரான்ச்சுக்கு மினிமம் 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபாய் தேவை. ஆனால் அதிகபட்சமாக ஒரு பிரான்ச்சில் 20 லட்சம் ரூபாய் தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இப்போ நாளைக்கு பெரிய ரஷ் வரப்போகுது, அந்த மக்களை எப்படி சமாளிக்க போகிறோம்? இவங்க முருகனுக்கு பிறனா அறிக்கையை விடுறாங்க, மக்களை டிவியில் பார்த்துட்டு இவங்க தான் சொல்லிட்டாங்களே கொடுக்க வேண்டியதானே. இன்னும் நேற்று ஒரு ஆர்பிஐயில் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் வந்து இல்லை, ஆர்பிஐ இதெல்லாம் ஆலோசிக்காமல் இதெல்லாம் திட்டமிடாமல் இது அணுகுதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், சரியாக திட்டமிடலே இல்லை. 2000 ரூபாய் நோட்டை வந்து அக்டோபர் மாதமே வந்து வங்கிக்கு கொடுத்தவர்கள் 500 ரூபாய் நோட்டையே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் நாங்கள் ஏடிஎம்ல வச்சிருக்கோம். திரு சேகர், என்னுடைய நான் வரேன். இல்லை, என்னுடைய கேள்வி தமிழ்நாடு மட்டும் எடுத்து பேசுவோம். தமிழ்நாட்டில் ஓய்வூதியதாரர்கள், மாத சம்பளம் பெறக்கூடியவர்கள், வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் பெரிய தனியார் நிறுவனம் கூட வங்கியின் மூலமாகத்தான் தங்களுடைய சம்பளத்தை விநியோக, இவர்களை குறித்த விவரங்கள், இத்தனை பேருக்கு பணம் போக வேண்டியிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் ஆர்பிஐட்ட இருக்குமா இல்லையா? இப்போ மட்டும் இல்லைங்க, முதலேருந்து அந்த பிளான் இல்லைங்க அவங்ககிட்ட. எப்போ 10ஆம் தேதியிலேருந்து பட்டுவாடா ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பத்திலிருந்தே ஆர்பிஐ கிட்ட சரியான பிளான் இல்லை. முதல்ல என்ன சொன்னாங்க, ஏடிஎம் 2 நாள் செயல்படணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஏடிஎம்மை ரீகாலிபிரேட் பண்ணணும், ஏன்னா சைஸ் வேறு, 2000 ரூபாய் நோட்டு சைஸ் வேறு, 500 ரூபாய் நோட்டு சைஸ் வேறு. அந்த ரீகாலிபிரேட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் 2 நாள் ஏடிஎம் செயல்பட ஆரம்பிச்சிடும். 8ஆம் தேதி அறிவிச்சாங்க, 9ஆம் தேதி பேங்க் லீவு, 10ஆம் தேதி பேங்க் ஒர்க் பண்ணோம், 11ஆம் தேதி ஏடிஎம் ஒர்க் பண்ணோம்னாங்க. ஏடிஎம் எப்படி ஒர்க் பண்ணோம் ரீகாலிபிரேட் பண்ணாமல்? இன்றைக்கும் பல வங்கிகளில் 10% ஏடிஎம் தான் ஒர்க் பண்ணுது. அதுவும் கணக்கு காட்டுறதுக்காக ஒரு சில நோட்டுகளை 500 ரூபாயிலேருந்து ஒரு செக்ஷன் மட்டும் விற்கிறாங்க. அப்படின்னா 100 ரூபாயில் கூட ஒரு 2 செக்ஷன் 3 செக்ஷன் வச்சுட்டு கணக்கு காட்டுறதுக்காக ஏடிஎம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு. உண்மை இதுதான், நம்ம இது குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் நம்மளுடைய எண்ணம் என்னென்னா, மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, வங்கி ஊழியர் அதிகாரிகளும் பாதிக்கப்படக்கூடாது. திரு தவே, அடிப்படையில் அவங்க சொல்கிற கேள்வி, நீங்கள் இப்போ ஏடிஎம் மிஷின்ஸை அதுக்கேற்ற மாதிரி மறுசீரமைப்பு செய்யலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதை தாண்டி நான் வங்கியிலேயே நேரடியாக போய் காசோலையாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் கூட அதற்கு கொடுப்பதற்கு பணம் பிரிண்ட் ஆகி வங்கிகளுக்கு வரவில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய மிக பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது. 7 மாவட்டங்களுக்கு வெறும் 5 கோடி ரூபாயை ஒதுக்குவது அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையிலும் 24,000க்கும் அதிகமான பணத்தை எடுத்துக்கொள்ளலான்னு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அப்புறம் அதுலேயும் முரண் இருக்குது அப்படிங்கிறாங்க. பணம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க, மக்கள் வங்கிகளை நோக்கி வர்றாங்க, கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. நீங்கள் நான் இஷ்யூபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேதமடைந்த பழைய நோட்டுகள் ரிசர்வ் வங்கி போயிட்டு வேறு புது நோட்டு வரணும், அதை திருப்பி புழக்கத்துக்கு கொடுக்குறாங்க. அது ஏடிஎம்லையும் வைக்க முடியாது, வங்கியில் கொடுத்தாலும் மக்கள் வாங்க மறுக்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு தானே இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராசஸை எடுக்கும்போது அணுகி இருக்கணும். இதில் ரிசர்வ் வங்கியின் மீதான விமர்சனம் ஏற்புடையதானே அப்படிங்கிற அவருடைய கேள்விக்கு உங்களுடைய பதில்.
கேஷ் கிரன்ச்சுங்கிறது இப்போ இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபேக்ட். ஆனால் எஸ்பிஐ சீஃப் அருந்ததி பட்டாச்சாரியா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நாங்கள் சஃபிஷியண்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறாங்க. எஸ்பிஐக்கு கொடுத்ததே கரெக்டு தான், எங்களோட ஏடிஎம் மிஷின் 2.5 லட்சம் ஏடிஎம் மிஷினில் 1.5 லட்சத்துக்கு மேலே ரீகாலிபிரேட் பண்ணியாச்சுன்னு அவங்களே தான் சொல்கிறாங்க. என்னென்ன ஏடிஎம்மில் எந்த மாதிரி டெபாசிட் பண்ணியிருக்கோ அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் கொடுக்குறோன்றது அவங்களோட டிஸ்கிரிப்ஷன். இது நான் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இதில் ஸ்கேண்டலோ ஸ்கேமோ ஒன்றுமே கிடையாதுங்கிறது, இது தேவையில்லாமல் ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மக்கள் வந்து சஃபர் பண்ணுறோன்றது ஃபேக்ட் தான் சார், யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. கஷ்டப்படுறோன்றது ஃபேக்ட் தான், யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அதனால வந்து தேவையில்லாமல் பேனிக்க சார் ஜன்தன் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும்போது ஏன் சார் இதே மீடியா வந்து சொல்லலை பப்ளிக்கு ஓப்பன் பண்ணுங்கன்னு 2 வருஷமா அவர் சொல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு. இன்னைக்கு கேஷ் நம்ம வித்ட்ரா பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போட்ட கேஷ் நம்ம கையில கேஷா இருக்கணும், அதுக்காக தான் நிக்கிறது. ஆக்சுவலி 80% ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அப்போலேருந்தே சொல்லி நாம இப்ப கேஷ்லெஸ் உங்களுக்கான நேரம் நாம போயிட்டு இருக்குது டிஜிட்டல் எக்கானமி. உங்களுக்கான நேரம் இல்ல கேஷ்லெஸ் போல என்னோட கேள்வி இல்ல நம்ம பெரிய வல்லரசு டிஜிட்டல் எக்கானமி இல்ல ஒரு நிமிஷம் லீசன் நான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். இப்ப நான் சொன்னது ஒரு கவர்மெண்ட் மூவ எடுத்து பண்ணும்போது ஸ்கேண்டல்னு சொல்றதோ நான் வங்கியின் பெயரை சொல்கிறேன், எந்த வங்கி என்று சொல்கிறேன். அதனால வந்து ஹவுசிங் டெவலப்மென்ட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் நாளைக்கு காலையில் அருந்தாவே அவர்களோடு எழுந்து சென்று நான் தனியார் வங்கிக்கும் போகிறேன், அதே மாதிரி பொதுத்துறை வங்கிக்கும் எங்க பணம் கொடுக்கறாங்கன்னு பாப்போம். ரிசர்வ் பேங்க்ல தனியார் வங்கியை சேர்ந்தவர்கள் கவர்னர்களும் அதிகாரிகளும் இருக்கிற காரணத்தால் தனியார் வங்கிக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியலா இருந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்றது நடந்தது. நான் சொல்றேன் ப்ளீஸ் என்னுடைய கேள்வி இல்ல, நான் கேள்வி அது இல்ல, இட்ஸ் a wild guess. என்னுடைய கேள்வி அகைன் நான் அதை விட்டுருங்க. நாளைக்கு சம்பள தினம், வங்கிக்கு போனா ஏடிஎம்க்கு போனா பணம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லைன்னா என்ன செய்யணும்? இதுக்கு யார் பொறுப்பு? அது மட்டும் தான் கேள்வி. செந்தில், இந்த பொசிஷனை திருப்பி இதை ரிப்பீட்டடா கேட்கறதுனால சொல்யூஷன் கிடையாது. இல்லைன்றது ஓரளவுக்கு இல்லை, ரீகாலிபிரேட் ஆகல, கேஷ் கிரன்ச் இருக்கு, சப்ளை வந்து சஃபிஷியண்டா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேக்ட் தான். எவ்வளவு மினிமமோ அதை மட்டும் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். சார் 20 நாள் ஆயிடுச்சு சார், 8ஆம் தேதியில இருந்து 20 சார் இல்ல இருங்க இல்ல எப்படி தெரியுமா சொல்றீங்க நீங்க? ஒரு விஷயம் சொன்னார் சேகர், இதே நீங்க வந்து பாசிட்டிவா வந்து சொல்லும்போது அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க யாரும் எஜுகேட் பண்ண மாட்டீங்க. இப்போ பண்ணுன்னு சொல்லும்போது வந்து ஒரு மொபைல் வெச்சுக்கோ, இந்த மொபைல்ல டேப் ரெக்கார்டர் கிடையாது, அது பேசிடலாம். இந்த 2-in-1 வாங்கல, ரேடியோ வாங்கல, இந்த மொபைல் தான் நாளைக்கு கேஷும் கிடையாது, ரெண்டையும் மிக்ஸ் பண்றீங்க, பணமும் கிடையாது. இதனால கேள்வி அது இல்ல, இது வந்தாச்சு, இனிமேல் பணம் கிடையாது, கேஷ்லெஸ் எக்கானமி தான். சேகர் ஒரு டிஜிட்டல் எக்கானமி தான். சேகர் ஒரு விஷயம் சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கும் போது என்ன சொல்லி அறிவித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறாரு. சார் எல்லாத்துக்குமே பிரைம் மினிஸ்டர் கேக்குறீங்களா? ரிசர்வ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நிமிஷம் 6000 அவங்க நோட் அடிக்கட்டுமா? சேகர் நோட் எடுத்து கொடுக்கட்டுமா? 2 லட்சம் ஏடிஎம் இருக்கு. இல்ல இந்தியன் பேங்க் தனியா நோட் அடிக்கட்டுமா? யார் தனியா நோட் எடுக்கல, அவங்க கேக்குறது ஆர்பிஐ தானே. நீங்க எதுக்கு ஆர்பிஐ யாரோ கண்ட்ரோல்? ஆர்பிஐன்றது ஒரு ஃபேஸ். ஆர்பிஐக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்பிஐ பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு. ஆர்பிஐக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்பிஐக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்பிஐ தான் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி. ஆமா, பிரைம் மினிஸ்டர் இம்ப்ளிமெண்டிங் சார், பிரைம் மினிஸ்டர் பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கறாரு, கவர்னன்ஸ் டிசிஷன் தான் எடுக்கறாரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லுமா? ஆர்பிஐ ஆர்பிஐ உடைய கவர்னர் சொல்லணுமா பிரைம் மினிஸ்டர் சொல்லணுமா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் அருந்ததி பட்டாச்சாரியா தான் சொல்றாங்க. எங்க ஆர்பிஐ டெய்லி வரணும். நான் ரெண்டு கேள்வி பிரைம் மினிஸ்டர், நான் என்னுடைய கேள்வி இல்ல என்னுடைய கேள்வியை நான் தெளிவா முடிச்சறேன். பிரைம் மினிஸ்டர் வரணும். இல்ல என்னுடைய கேள்வி அவர் சொன்ன விஷயம் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் நாட்டு மக்களுக்கு ஒரு அஷ்யூர் பண்றாரு. இவங்களுக்கு யார் ஹெட்? நான் முடிச்சறேன். பிரைம் மினிஸ்டர் ஒரு அஷ்யூர் பண்றாரு. என்ன அஷ்யூர் பண்றாருன்னா 2 நாட்கள் நீங்க அஷ்யூரன்ஸ் இல்ல சார் 2 நாட்கள், அதன் பிறகு வங்கிகள் செயல்பட தொடங்கும், அதன் பிறகு ஏடிஎம் மையங்கள் செயல்பட தொடங்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சு. அதைத்தான் ஊடகங்கள் நியூஸ் 7 உள்ளிட்ட எல்லா ஊடகங்களும் செய்தியாக கொடுத்தன. இன்றைக்கு 8ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 30ஆம் தேதி ஆகிவிட்டது. ரைட், 22 தினங்கள் 50 நாள் டைம் கேட்டார்ல. இல்ல அது வந்து எக்கானமியை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது. பிளாக் நேத்துக்கு நான் இன்கம் டாக்ஸ் கமிஷன் சாரி செந்தில் சார் ரெண்டு விஷயம் ஐ ஹேவ் டு இன்டரப்ட். நீங்க இன்டரப்ட் பண்ற மாதிரி நேத்துக்கு இன்கம் டாக்ஸ் கமிஷன் பேசுறேன். இவர் சொன்னாரு நேத்துக்கு 4 கோடி ரூபாய் போட்டாங்க, 5 கோடி ரூபாய் போட்டாங்க. இன்கம் டாக்ஸ் கமிஷன் we are working. இந்த நைட் கூட அவங்க வீட்ல தட்டுவாங்க. நான் அந்த ஆழமான விவாதத்துக்கு உள்ள யாரும் பயப்படாம இருக்க முடியாது, தைரியமா இருக்க முடியாது. பணத்தை போட்டுட்டு அவர் சொல்ற மாதிரி எல்லாம் பணத்தை போட்டுட்டு சும்மா இருக்க முடியாது வீட்ல. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ரெய்ட் நாளை கூட போலாம். நாளை இன்கம் டாக்ஸ் சொந்தமா செயல்பட்டாங்க, பணத்தை எடுப்பாங்க சார். நீங்க ஓகே நான் வரேன். இல்ல நம்ம ஒரு கனவு உலகத்துக்கு
குடும்பத்துக்குள்ளேயே No, 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 no. இல்ல Income நான் tax இல்ல raid பண்ணலன்னு சொல்லுங்க. சார் நான் எனக்கு அது நான் கேக்குறது ஒரு ஜனவரி கேள்வியே வேற. சார் தவே நான் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சொல்லுங்க. ஒரு அம்பத்தூர் எஸ்டேட்ல 10,000 ரூபாய் மாத ஊதியம் பெறக்கூடியவன் நாளைக்கு ஏடிஎம்க்கு போனானா அவனுக்கு பணம் கிடைக்குமாங்கிற கேள்விக்கு சார், நாளைக்கு வல்லரசு டிஜிட்டல் இந்தியா அதெல்லாம் நான் அது சொல்லல, அல்ல. நானும் சொல்லல. அவன் நாளைக்கு 2000 ரூபாய் இல்லன்றதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல எடுக்காதுன்னு சொல்ற வாதம் சரியா? மினிமம் எடுத்துக்கலாம் சார். நாம மினிமம் எவ்வளவு சார்? ஏன் இது காம்ப்ரமைஸ் மினிமம் எவ்வளவு? மினிமம் எடுத்துக்கலாம். மினிமம் எவ்வளவு சார்? உங்களுக்கு என்ன தேவை? சார் மினிமம் எவ்வளவு சார்? சார் மினிமம் எவ்வளவு சார்? மினிமம் எவ்வளவோ நாளைக்கு பண்ணிக்கலாம் எவ்வளவு சார். சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் சார். நம்ம மினிமம் எவ்வளவு கரெக்டா மினிமம் ஒருத்தருக்கு 50 ரூபாங்க. நீங்க அவ்வளவுதாங்க. மினிமம் ஒருத்தருக்கு 50 ரூபாங்க. நான் வரேன். அது தேசத்துக்காண்டி வெறும் 50 ரூபா எடுத்துங்க. மணி என்னது? நான் வர எதுக்கு மணி சார் வர cash? சின்னம்மை குறைச்சிக்கலாம் அடிப்படையில் இது ஒரு நீண்டகால ப்ராசஸோட சேர்ந்து சிந்திங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஆமா. சிக்கல்கள் இருக்குது இருக்குது. பிரச்சனை இருக்குது, நாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த பிரச்சனையில கொஞ்சம் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். என்னைக்கு தான் அந்த பிரச்சனை தீர்க்கிறது? நீங்க அது கருப்பு பணம்ங்கிற வார்த்தையை கூட சில விமர்சகர்கள் முன்வைத்துக்காது. அதுவே ஒரு ரேசிசம். அது என்ன கருப்பு சரியா இருக்கிறது வந்து வெள்ளை சவரா இருக்கு, கருப்பு பணங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க. நான் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. கள்ளப்பணம்னே பயன்படுத்தலாம். நம்ம கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கான வழின்னு வச்சுக்கோங்க. அந்த கள்ளப்பணத்தை ஒழிக்கக்கூடிய முயற்சியில் இன்க்ளூடிங் மை செல்ஃப் 2500 ரூபா தான் எடுக்க முடியும்னா உங்களுக்கு தான் எனக்கு தான். நான் ஏன் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேருடைய கேள்வி. சார் முதல்ல நீங்க கேட்ட கேள்வி என்ன? நாளைக்கு சம்பள தினம், அதுக்கு பொதுமக்கள் என்ன செய்ய போறாங்க, எவ்வளவு பணம் எடுக்கலாம், அவ்வளவுதான் நீங்க கேட்டீங்க. நான் சொல்றேன் சார், பொருளாதார நிபுணரா நான் சொல்றேன், எங்களை தியரியே என்ன தெரியுமா சொல்லுது? பண தேவை எதற்காகன்னு கேக்குது. 3 விதமான நோக்கத்திற்காக பண தேவை. ஒன்னு வந்து டிரான்சாக்ஷன் பர்பஸ், நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன். அடுத்தது ப்ரிகாஷனரி மோட்டிவ்காக எனக்கு பணம் தேவை. மூணாவது தான் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். இந்த ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவை தனியாக வைங்க. அது வந்து பணத்தை பணம் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவ்காக உண்டானது. முதல்ல சொன்ன 2 விஷயம், டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அண்ட் ப்ரிகாஷனரி மோட்டிவ். இந்த 15,000 பணம்ங்கிறது எங்கே போய் நிற்கும்? இன்னைக்கு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தோட குடும்பத்தோட வரவு செலவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாங்கிறது சல்லி காசு சார். இன்னைக்கு போய் ஒவ்வொருத்தரும் ஒரு மெடிசன் வாங்கினா கூட அதுக்கு ஈடுகட்ட முடியாது சார். நீங்க போயிட்டு வங்கிகளில் இன்னைக்கு 15,000 எடுத்துக்கங்கன்னு இவங்க சொல்றாங்களே, ஒவ்வொரு நாளும் கியூல போய் எத்தனை மணி நேரம் நிற்பாங்க, எத்தனை மணி நேரம் தன்னுடைய அலுவலக நேரத்தை தியாகம் பண்ணிட்டு போய் நிற்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கவே வேண்டாமா சார்? நீங்க பணம் போய் எப்போ வேணா எடுத்துக்கலாம். 15,000 இன்னைக்கு இந்த பணத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு இல்லை 20 நாளைக்கு பொறுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த பொறுத்துக்குங்கன்னு சொல்கிறது எவ்வளோ நாளைக்கு நம்ம பொறுத்துக்கிறதுன்றது ஒரு முடிவு வேண்டாமா? எதுக்குமே ஒரு எல்லை வேண்டும் சார். நீங்கள் அந்த எல்லையை தீர்மானம் பண்ணுங்க, எது வரைக்கும் நாங்கள் பொறுத்துக்கணும்னுட்டு. அவர் சொன்னார், துரைபாண்டியன் சார் சொன்னார், ப்ரைவேட் பேங்க்குக்கெல்லாம் நிறைய பணம் இருக்குது, சென்ட்ரலைஸ்டு பேங்க் அண்ட் நேஷனலைஸ்டு பேங்க்கில் வந்து உங்களுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாரு, எடுக்க முடியலன்னு சொல்கிறார். அதுதான் சார் உண்மை. ப்ரைவேட் பேங்க்கில் எத்தனை பேர் வங்கி கணக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்க, நேஷனலைஸ்டு பேங்க்கில் எத்தனை பேர் வங்கி கணக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு பென்ஷன் வாங்குறவங்க அத்தனை பேருமே நேஷனலைஸ்டு பேங்க்கில் தான் நீங்கள் வந்து கணக்கு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து 15,000 தான் உனக்குன்னா 10,000 ரூபாய் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கே செலவு பண்ணுறாங்க சார். இன்னைக்கு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகரும் பிளட் ப்ரெஷரும் இருக்கிறவங்க தான் சார் ஜாஸ்தி. அந்த மருந்து மாத்திரைகளை கேஷ்லெஸ் எக்கானமின்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பேடிஎம் மூலமாக இன்னைக்கு நிறைய எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா நிறுவனமும் வந்திருக்காங்க. கார்டு ஸ்வைப் பண்றது மூலமா பண்ண பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரம்ங்கறத நீங்க உணர்ந்துக்கணும் சார். நம்ம பொருளாதாரம் சாதாரணமான பொருளாதாரம். நம்ம ஒண்ணு அட்வான்ஸ்டு கண்ட்ரி இல்ல. நம்ம 70% மக்கள் வந்து சாதாரண மக்கள். நம்ம வந்து வறுமை, அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் தான் நம்ம ஜாஸ்தியா இருக்கோம். அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து 10% அதுக்கு மேல உள்ளவங்க தான். இந்த 70% மக்களும் நீங்க இந்த 15,000 தான் நீங்க எடுத்துக்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களால எப்படி முடியும் சார்? டே டு டே டிரான்சாக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த டே டு டே டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. யார் சார் சொல்றது? என் பணம் சார், நான் சம்பாதிச்ச பணம், என் உழைப்பில வந்த பணத்தை நான் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா? யாராவது எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? யாராவது எடுக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? உலகத்துல எந்த நாட்டிலுமே பேங்க்ல போட்ட பணத்தை எடுக்காதுன்னு சொன்ன முதல் நாடு இந்திய நாடு. எந்த நாட்டிலுமே பேங்க்ல யாரும் அபாலிஷன் பண்ணல. நீங்க பிளாக் பண்ணி வளர்க்கறீங்க. நான் சொல்றேன் ஒரு பிரேக் எடுங்க. நீங்க வாய்ப்பு கொடுங்க. எப்படி இந்த கருப்பனையை ஒட்ட வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க நான் சொல்றேன். நம்ம ஒரு இடைவேளைக்கு போய்ட்டோம்னா எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல. நாங்க சொல்லும்போது எடுத்தீங்க, இப்போதைக்கு எங்ககிட்ட இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. எப்போ வருங்கிறது தான் தொடர்ச்சியான கேள்வியா இருக்குது. ஓகே, நம்ம பேசலாம். ஒரு சிறிய
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதில் நம்ம தொடர்ந்து இன்னும் கூட பேசலாம். இதில் ரிசர்வ் வங்கி இன்னும் கூட கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைக்கின்ற பொழுது 2000 ரூபாய் நோட்டுகள் அக்டோபர் முதல் வாரத்திலேயே வர தொடங்கிவிட்டன அப்படிங்கிற வாதத்தையும் இன்றைக்கு வங்கி ஊழியர் கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிறது. 2000 ரூபாய் நோட்டை நீங்கள் அக்டோபர்லேயே கொடுக்குறீங்க வங்கிகளுக்குன்னு சொன்னால் ஏன் 500 ரூபாய் நோட்டையும் இதுபோல் ஒரு தெளிவான திட்டமிடலோடு நீங்கள் அதை அணுகி இருக்கக்கூடாது? அந்த மாதிரி அணுகியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லை. இந்த கள்ளப்பணத்தை ஒழிப்பதில் எங்களுக்கு பிரச்சனையே அல்ல. ஆனால் அதை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறது. அதுதான் பிரச்சனைங்கிறாங்க. இந்த இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்பை சகித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் இன்ன பிற பொருளாதார வல்லுநர்கள். பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நாளை என்னவாகும்? மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். நாளை சம்பள தினம் தொடங்குகிறது. என்னவாகும்? ஏடிஎம் மையங்கள் எவ்வாறு செயல்பட போகின்றன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், திட்டமிடுதல் தெளிவாக ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? வங்கிகளில் போதுமான பணம் கையிருப்பு இருக்கிறதா என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு துரைபாண்டியன், இதில் இன்றைக்கு வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் பேசிய திரு தாமஸ் பிரான்கோ இன்னொரு விஷயத்தையும் கூட இன்றைக்கு செய்தியாளர் மத்தியில் முன்வைத்தார். நீங்கள் 8 லட்சம் கோடி அளவிற்கு உள்ளே வந்திருக்கிறது பணம், வெளியில் இருக்கிறது, வங்கியில் இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்தால் 120 விழுக்காடு வருகிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு 120 விழுக்காடு அளவிற்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் கூட வைக்கிறார். இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான வாதங்கள் வைப்பது, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஊழல் என்பது போன்ற வாதங்களை முன்னிறுத்துவது என்பதெல்லாம் ஒரு இந்த சப்ஜெக்டை முற்றிலும் மக்களை இடமிருந்து திசை மாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறதானே அவருடைய விமர்சனம். கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல நீங்கள் ஊழலை ஒழிப்பது தான் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால், ஊழலின் ஊற்றுக்கண் எது என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. பல கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது. வாஞ்சு கமிட்டி 1970 கொடுத்துருக்காங்க. மொரார்ஜி தேசாய் அதை வச்சா 1978 இந்த டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தார். பண மதிப்பு இழப்பதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நேஷனல் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஊழல் ஊற்றுக்கண் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரே நம்முடைய நாட்டோட பிரதமரே ஆட்சி வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? லோக்பால் மசோதாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்தார்கள். லோக்பால் மசோதா என்ன ஆச்சுப்பா? ஓகே, அது ஒரு பெரிய ஊழல் ஒழிப்பு, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு பொது புத்தியில் தப்பாக என்ன புரிஞ்சு வச்சுருக்கோன்னா, இந்த கருப்பு பணம் எல்லாமே கருப்பாக எவனோ பெட்டியில் போட்டு வச்சிருக்கிறான், படுக்கை கீழே போட்டு வச்சிருக்கானு. இல்லை, இன்னைக்கு அமர்த்தியா சென் சொல்கிறாருங்க, 6லிருந்து 10% மேல் கருப்பு பணம் புழக்கத்தில் இல்லை. மீதி பணம் எல்லாம் சொத்தாக, நகையாக, தங்கமாக, வெளிநாட்டில் மூலதனமாக அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பங்குச்சந்தையின் மூலமாக இந்தியாவுக்கு வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல நீங்கள் பார்ட்டிசிபேட்டரி நோட்டை ஒழிப்பதற்கான முயற்சி அவர்கள் செய்யவே இல்லை. அப்போ இந்த கருப்பு பணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்காமல் வெறும் நீங்கள் நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறீங்க. நோட்டு செல்லாதுன்னு சொன்னால் நான் கேட்குறேன், இது சாதாரண மக்கள், நீங்கள் அன்னைக்கு 1 ரூபாயை கூட பார்த்துருக்க மாட்டான். இல்லை, நான் அது வரேன். அதுக்குள்ள என்னுடைய இன்னொரு கேள்வி, இப்போ அவர் சொன்ன மாதிரி 2500 ரூபா தான் எடுத்துக்கணும், ஒரு லிமிட்னு வைங்க. அப்போ பட்டினி கிடக்கணுமான்னு கேட்குறேன். இல்லை, பட்டினி கிடக்கணும், சாகணுமா? இல்லை, அவ்வளோ அந்த அளவுக்குலாம் யாரும் இங்கே யாரையும் சொல்லிட மாட்டாங்க. இல்லை, 2500 ரூபாய் நான் உங்கள்கிட்ட அதுவும் நீங்கள் டேட்டாஸோட இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறீங்களா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியில் பொதுவாக வைக்கிறீங்களா? 2500 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட தமிழகத்தில் எவ்வளவு ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புள்ஸ் நாளையிலிருந்து மாத ஊதியம் பெறுவதற்கு இருக்கிறார்கள்? எவ்வளவு பணம்? மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர் 2 பேர் சேர்ந்த கிட்டத்தட்ட 20 லட்சங்க தமிழ்நாட்டில். ஓய்வூதியர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. இது அரசு துறை. இது இல்லாம பொதுத்துறையில வேலை செய்யறவங்க, போக்குவரத்து துறை, அவங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு 5லிருந்து ஒரு 10 லட்சம் பேர். கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் பேர் நாளைக்கு 1ஆம் தேதி, நீங்க சொன்னது ரொம்ப சரியா சொன்னீங்க, 30ஆம் தேதியே சம்பளம் போட்டுவிடும், 1ஆம் தேதி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். முதல் வாரத்தில் கொஞ்சம் பேருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சில நிறுவனங்களை 15ஆம் தேதி சம்பளம் கொடுக்கறது கூட இருக்கு. அப்போ இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு பாருங்க, சம்பளத்தில் இருக்கவங்களா ஏதோ வசதியாக இருக்கிறாங்க. முதல்ல அந்த வார்த்தையை தப்பு பயன்படுத்தின ஒன்று. இதை நீங்கள் 2000 ரூபா, நம்ம 2000 ரூபா எடுத்துகிட்டு வாழ முடியுமா சொல்லுங்கள்? சென்னையில் நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிற ஒருத்தன் 2000 ரூபா வச்சுட்டு வாழ முடியுமா? குடிக்கிற தண்ணியை நீங்கள் இன்னைக்கு பணமாக்கிட்டீங்க. என்னால் தண்ணி வாங்குறதுக்கு செலவு பண்ண முடியல. அப்போ காய்கறி வாங்கணும். காய்கறி அம்மாட்ட போய் எங்க நான் கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருக்கீங்களா, கார்டு நான் தேய்ச்சிக்கலாமான்னு கேட்க முடியுமா? பூக்கார அம்மாட்ட கேட்க முடியுமா? அப்போ பிரச்சனை என்ன? இந்திய நாட்டை ஒரு டிஜிட்டல் எக்கனாமி நோக்கி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை என்ன பண்ணியிருக்கணும்? இந்திய நாட்டில் அரசாங்க கணக்குப்படியே படித்தா 69% பேருங்க. அந்த 69% பேரில் கையெழுத்து போடுறவங்க தான் அதிகம். 40% பேருக்கு இன்னும் பேங்க்கில் போய் அவரை கேளுங்க, பேங்க்கில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க தெரியாது. நீ அவனுக்கிட்ட போய் ஃபோனே பயன்படுத்த தெரியாது, ஃபோனை பயன்படுத்த தெரிஞ்சாலும் கூட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க தெரியாது. அவன்கிட்ட போய் நீ கார்டை தேய்ச்சிக்கணும் திடீர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு ஏமாற்று வேலை. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இன்னும் நீ எழுதி வச்சிங்க, நாம் இங்கே சந்திக்கிறோம், 6 மாதத்துக்கு இந்த பிரச்சனை தீராது.
முதல்ல 3 நாள்னாங்க, ஒரு வாரம் நாங்கள் 50 நாள்னாங்க. நான் போய் 4 பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, செக்யூரிட்டி ப்ரெஸ், 4 ப்ரெஸ்ஸும் ஓவராக ஒர்க் பண்ணால் கூட மே மாதம் வரையில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இந்த அளவுக்கு 85% புழக்கத்துக்கு பணம் கொண்டு வர. அதுக்கப்புறம் இன்னொரு ஏடிஎம் மிஷின் தோழர் சொன்னாங்க, ஏடிஎம் மிஷின்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் சொன்ன மாதிரி 1.5 லட்சம்லாம் சரி பண்ணல, 2,20,000ல 50,000 கூட சரி பண்ணப்படவில்லை. இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் போனா காலையில ஏடிஎம்க்கு போறாங்க, திரும்பி வர்றாங்க, காலையில ஏடிஎம் போற திரும்பி. அதனால கிராமப்புறத்துல ஏடிஎம் குறைவாக இருக்கிறது. நான் சேகட்ட ஒரு சின்ன கேள்வி முடிச்சுட்டு உடனே உங்கள்கிட்ட வரேன் திருத்தவை. நீங்கள் ஒரு இன்றைக்கு திரு தாமஸ் பிராங்கோ இன்னொரு விமர்சனத்தை கூட வைத்தார். நீங்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் உள்ள எடுத்ததில் 8 லட்சம் கோடி அளவுக்கு வந்திருக்கிறது. 14 லட்சம் கோடி பணம்னா மீதி 6 லட்சம் கோடி தான் உள்ள வரணும். வங்கியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் சேர்த்தால் கொடுக்க முடியும் 120 விழுக்காடு வருகிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்கிறார். அது என்ன கணக்கு? அதாவது 14 லட்சம் கோடி வந்து மார்க்கெட் வந்து செக் பண்ணிட்டாங்க சார், எடுத்துட்டாங்க, பயன்பாடை குறைச்சிட்டாங்க. வங்கிக்கு வந்துருக்குது 8,20,000 கோடி வந்து வந்திருக்கு உள்ள. இப்போ இதில் வந்து அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஆல்ரெடி 60% வங்கிக்குள்ளேயே இருக்கு, 60% உள்ள வந்திருக்கு. அப்போ 120% வந்திருக்கா? அது கவர்மெண்ட் தான் கிளாரிஃபை பண்ணணும். அது அதுதான் அவருக்கு கவர்மெண்ட் அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் தங்கத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக பணத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் ஆகுதா, அல்லது ரிசர்வ் வங்கியினுடைய இந்த கணிப்பு 14.6 லட்சம் கோடிங்கிற கணிப்பு தவறு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை கள்ளப்பணம் மார்க்கெட்டில் புழங்கிட்டு இருக்குன்னு எடுக்கிறதா? இது எப்படி எடுத்துக்கிறதா? இந்த கவர்மெண்ட் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிக்ஸாக அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. நான் அது தொடர்பான அந்த 120 விழுக்காடுங்கிற வாதம் ஒன்று வைக்கப்படுது சார். இதை பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடியே ஏற்கனவே சொன்னார், அந்த 120 விழுக்காடு இதில் 50% தான் பேங்க்ல இருக்கிற பணம், மிச்சம் இருக்கிற 50% சொத்தாகவும் நகையாகவும் தங்கமாகவும் பல முதலீடுகளில் முடங்கி இருக்கிறது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து 120 மொத்த பணமா நீங்க கேட்ட நான் பதில் சொல்றேன். அதாவது என்னன்னா, அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்த பணம் ஒரு குறிப்பிட்ட பணம் 8 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற டெபாசிட் 500 ரூபாய் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த 14,60,000 கோடி ரூபாய் தான் புழக்கத்திலிருந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம். கிட்டத்தட்ட அதை நோக்கி பணம் நமக்கு வந்துருச்சு. ஆனாலும் ஏன் புழக்கம் இல்லை என்று கேட்டால் அதற்கு சமமான குறைந்த மதிப்பிலான பணம் பிரிண்ட் ஆகவில்லை. அதுதான் விஷயம். அவங்க சொல்றது 14.6 லட்சம் கோடி, 14,60,000 கோடி ரூபாய் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற வாதத்தை தான் வைத்தார்கள் நீதித்துறை. அதை எடுக்கணும் அப்படிங்கும்போது 8 லட்சம் கோடிக்கு அதிகமாக பாதிக்கு மேலே 50% மேலே உள்ள வந்துருச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி தான் டிசம்பருக்குள்ளே அது வந்துடும் கூட இன்னும் பிற பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்தால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்விலாம் அவங்க கேட்குறாங்க. ஏற்கனவே வங்கியில் 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கக்கூடிய பணமும் வந்திருக்கக்கூடிய இந்த 8 லட்சம் கோடியும் வெளியில் இருக்கக்கூடியதையும் சேர்த்தாச்சுன்னா 120 விழுக்காடு வருகிறது. இந்த கணக்கே தப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பினுடைய வாதம். ரிசர்வ் வங்கி ஒரு தவறான கணக்கு கொடுக்குறாங்க. என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? இந்த 14 லட்சத்துல 85% வந்து 12 லட்சத்தி சம்பவம் 500 ரூபாய் 1000 ரூபாய். இதுக்கு ஈக்குவலா பேரலா 60% கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு பிளாக் மணி, கவுண்டர்ஃபிட் நோட்ஸ். அந்த நோட்ஸ் நீங்க சக் பண்ணும்போது ரெண்டுமே தான் சேர்ந்து வருது. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஏன் முதல்ல பிரைம் மினிஸ்டர் இந்த டெசிஷன் எடுத்தாருன்னா, இன்டெலிஜென்ஸ்ல ஃபைல் எடுக்கும் 1000க்கும் முதல்ல சார் ஆஸ் பேட்ரியாட்டிக்கா இல்ல நான் பிரேக் பண்ணாதீங்க. இல்ல புரியல, நான் கேள்வியே கேட்கல. எனக்கு புரியல. இல்ல நான் டிவைட் பண்ணல. இல்ல தவே நான் டிவைட் பண்ணல. இல்ல சீரியஸா கேக்குறேன். நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்லும்போது எனக்கு புரியல. உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இல்ல தவே நான் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் கேக்குறேன். சீரியஸ் புரிஞ்சிக்கிறதுனா சின்சியரா கேளுங்க. நான் சின்சியரா சீரியஸா தான் கேக்குறேன். நான் புரிஞ்சிக்கிறதுக்காக எல்லா क्वेश्चनமே நான் சின்சியரா தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, நான் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் கேக்குறேன். என்னுடைய கேள்வி என்பது வங்கியில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளாக இருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு. இன்னைக்கு அவர் இது வந்து தாமஸ் பிராங்கோ சொன்ன வாதத்தை தான் நான் கேட்குறேன். நான் உங்களை போல பொருளாதார அறிஞர் கிடையாது. வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு உள்ளே வந்திருக்கக்கூடிய 8 லட்சம் கோடிக்கும் அதிகமான ரிசர்வ் பேங்க் சொன்ன மதிப்பு, வெளியில் இனி இருக்குன்னு இவங்க ரிசர்வ் பேங்க் சொல்கிற மதிப்பு, இதை எல்லாத்தையும் கூட்டியாச்சுன்னா 120 விழுக்காடு வருகிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு அச்சடித்து கொடுத்த அளவை விட ரிசர்வ் பேங்க் சொல்கிற கணக்கு அதிகமாக வருது அப்படிங்கிறது. நீங்கள் சொல்கிற நீங்கள் கருப்பு பணம் சொல்றீங்க, நான் அந்த வார்த்தை பயன்படுத்த கள்ளப்பணம்னு வச்சுக்கிறேன். அந்த கள்ளப்பணம்னு சொல்கிற வாதம் முரண்படுது. எப்படி சரியாக இதுதான் ஷேடோ எக்கானமி, பேரலல் எக்கானமின்னு ரகுராம் ராஜன் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. எப்படின்னா நம்மளுடைய டோட்டலா ஜிடிபின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். அதான் நம்ம நீங்க திருப்பி டெய்லி இதே பிசினஸே இது பேசிட்டு இருக்க போறல. 2 ட்ரில்லியன் டாலர் நம்மளுது. அதுல கிட்டத்தட்ட 50% 60% பிளாக் மணின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பிளாக் இன்கம்னா என்ன, பிளாக் வெல்த்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய் 400 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸ்
கொடுக்குறேன், அவர் எனக்கு ரிசீட் கொடுக்கல, அப்போ அது பிளாக் மணி ஆயிடுமா? ஆகாது. இந்த 400 ரூபாய் அவர் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல செலவு பண்றாருன்னா திருப்பி ஒயிட் ஆகுது. இது வந்து பிளாக் மணி கிடையாது. நாளைக்கு இது வந்து ஒரு அன் அக்கௌண்ட் இன்னொரு இடத்துல போனாக்கா அக்கௌண்ட் ஆட்டோ டிரைவர் நீங்க கொடுக்குறீங்க, அது பிளாக் மணி கிடையாது. பிளாக் வெல்த் தான் நம்ம டார்கெட் பண்றோம். பிளாக் வெல்த்ங்கிறது எப்பவுமே ஐ அம் சாரி, அதுல தான் நம்ம வரணும். எஸ் இல்ல ஒரு நிமிஷம் தவே இல்ல தவே ப்ளீஸ். போன சுற்றுல கூட துரைப்பாண்டியன் அதான் வைத்தாங்க, சின்னமையும் அதான் வைத்தார்கள். கருப்பு பணங்கிறது அவர் சொன்ன மாதிரி கருப்பா ஏதோ தலையணை கடையில வச்சிருக்காங்க, வெல்த்தா இருக்குனாங்க. பிளாக் இன்கமையும் பிளாக் நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் இன்கம் இல்ல நீங்க நம்ம கிட்ட நார்மலா இருக்குது ஒரு இன்கம். ஒரு கான்ட்ராக்டர் நீங்க பிளாக் வெல்த் பத்தி பேசுனீங்க, இப்ப பிளாக் வெல்த் பத்தி பேசுனீங்க. பிளாக் வெல்த் வேற, பிளாக் இன்கம் வேற. எஸ், பிளாக் வெல்த் முடக்கணும் அப்படிங்கறத இப்ப நீங்க வைத்தா இதுதான் மெயின் ஐடியா. பிளாக் வெல்த் முடக்குவதற்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நிப்பாட்டுறது சரியான நடவடிக்கை அல்லங்கறதா பொருளாதார தப்புன்றேன். ஏன்னா ஏன் 500 1000 ரூபாய்? ஏன்னா அதுல தான் கரெக்டா உங்களுக்கு பாகிஸ்தான் டெரர் மணின்னு சொல்றாங்க. டெரர் மணின்னு சொன்னா என்னன்னாக்க இந்த 500 1000 தான் பிரிண்ட் ஆயிருக்கேன்னா, நான் அன்னைக்கு கூட சொன்னேன் ஒரே பிரஸ்ல இருந்து பிரிண்ட் ஆகுது, நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. நம்ம கிட்ட இவ்வளவு நாள் நீங்க வச்சது கூட உங்களுக்கு ஒரிஜினலா கவுண்டர்ஃபிட்டா தெரியாது. இதை நீங்க திருப்பி கவர்மெண்ட் எடுத்தாதான், இது திருப்பி சர்க்குலேஷன்ல இல்லைன்னா தான் இந்த பேரலல் எக்கானமி போகும். இது ஏற்கனவே அங்க யூரோப்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு கூட 2000 யூரோக்கு மேல நீங்க கேஷ் சொல்றது எனக்கு புரியுது. இல்லீகல் இல்ல நீங்க சொல்றது புரியுது. நான் அகைன் திருப்பி கேட்கிறேன், ஒருவேளை எனக்கு சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியலன்னு தெரியல. நான் என்னோட கேள்வி தாமஸ் பிரான்கோ சொன்ன வாதத்தை நான் திருப்பி அவர் சொல்றது ரிசர்வ் பேங்க் மூலமாக அடித்த பணத்தினுடைய எண்ணிக்கையை வைத்து மதிப்பு சொல்லுது. நீங்க கள்ளப்பணம் அல்லது நீங்க முறைகேடாக அச்சடித்து பயங்கரவாதிகளால் கொண்டு வரப்பட்ட பணம் இல்ல, ரிசர்வ் பேங்க் அச்சடிக்கப்பட்ட பணத்தை பத்தி ரிசர்வ் பேங்க் சொல்லுது. இவ்வளவு கோடி ரூபாய் பணம் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த கோடி அவங்க சொன்ன அமௌண்ட்ல வங்கியில் இருக்கக்கூடிய பணமும் உள்ள வந்திருக்கக்கூடிய பணமும் மீதி வெளியில வர வேண்டிய ஹார்ட் கேஷா லிக்விட் கேஷா இருக்கக்கூடிய பணத்தையும் கூட்டினா அவங்க சொன்ன மதிப்போட ஜாஸ்தியா வருதுங்கிற வாதமும் நீங்க சொல்ற வாதமும் உடன்பட மாட்டேங்குது. ஏற்கனவே பேங்க்ஸ்ல இருக்கிறது இந்த பேமெண்ட் தான். இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்றதுனால இப்ப திருப்பி இதை ஆர்பிஐ எடுத்து கூட போன வாரம் என்ன அனௌன்ஸ்மெண்ட், இதை வந்து நீங்க இனிமேல் பேங்க்ஸ்ல வச்சு கூடாது, பேங்க்ல வச்சுக்காம இதை சிஆர்ஆரா கொடுத்தணும். என்ன டெஸ்ட்ராய் பண்ணணும், இந்த பணத்தை நம்ம வச்சுக்க முடியாது, நாளைக்கு புது நோட்டு தான் கொண்டு வரணும். நான் எளிமையா புரியுற மாதிரி கேக்குறேன். அப்ப தனியா டெரர் மணி வந்து தனியா இல்ல நான் சொல்லிருக்கேன். டெரர் மணி எவ்வளவு இருக்குங்க சார்? நீங்க ஒரு நிமிஷம் துரைபாண்டியன் எவ்வளவு டெரர் மணி let us discuss come on. ஏனா 60% இதெல்லாம் பொய்யான கணக்குங்க. ரிசர்வ் பேங்க்ல கணக்கு மட்டும் கரெக்ட்டா இருக்கு சார். பண்ணி 400 கோடி மேல இல்லன்னு சொல்றாங்க. முன்னாள் நிதி அமைச்சர் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நீங்க அமர்த்தியார் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இதை எதிர்த்து பேசினால் தீவிரவாதத்துக்கு ஆதரவாளர், எதிர்த்து பேசினால் இவர்கள் வந்து கருப்பணத்துக்கு ஆதரவாளர் என்று நீங்க பேசுற ஒரு வாதம். நீங்க அமர்த்தியா சார் நான் மான்டெக்ஸ்க்கு அலுவலகம் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் ஒரு சொல்லுங்க. நான் இப்ப கேக்குறேங்க 500 1000 அடிச்சா கருப்பு பணம் கள்ளப்பணம் வரும்னா 2000 அடிச்சா வராதா? 2000 அடிச்சா வராதா? என்ன நீங்க பேசுறீங்க? இல்ல இல்ல 1000 ஓட 2000 ஆபத்தானது கருப்பு பணம். நான் ஒரு நிமிஷம் துரைபாண்டியன் இருந்தாங்க. துரைபாண்டியன் இல்ல மக்களுக்கு எதுவும் புரியா ப்ளீஸ் ஒன் பை இல்ல நாளைக்கு வர 2500 தான் எடுக்க முடியுங்கறாங்க. எனக்கு வேற தொண்டை கட்டிக்கிச்சு. 2500 வச்சு வைத்து பாருங்க. 2000 இல்ல 2000 தான். ஜஸ்ட் ஃபார் ஜோக். நான் வர ப்ளீஸ் கம் பேக். நான் அவருடைய மாறுபட்ட கருத்துக்களை உடையவர்களோடு விவாதம் நடத்தணும்னு நினைக்கிறதே பல்வேறு கருத்துக்கள் மக்களுக்கு போகணும், ஒரு புதிய கருத்து அதுல இருந்து உருவானுங்கிறதுக்காக தான். நீங்க உங்க கருத்து எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி அவர் கருத்து நம்புறாரு. எந்த கமிட்டி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது? நம்ம பேசலாம். நேத்திக்கு வரையில இது வரையில சொல்லவே கிடையாது. 160% கரு என்ன தவறா பேசுறீங்க? டெரரிஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மூலமா பணம் அனுப்பிட்டு இருக்கான். எவனு பணமா அனுப்புறதே ஒரு பேராசிரியர் ஒரு நிமிஷம். இது ஷார்ட் டைமா இது பலன் கொடுக்காட்டாலும் திறந்த மனதோடு இந்த பாலிடிக்ஸ்லாம் அப்பாற்பட்டு நீங்க பேசுங்க. இது ஒரு லாங் டைம்ல இது நிச்சயமாக பலனே கொடுக்காதுங்கிற வாதம் உள்ளபடியே அரசியல் தானே. இது ஒரு லாங் டைம்ல நிச்சயமா பலனை கொடுக்குங்கிற வாதத்தை பலன் கொடுக்கும் சார். இது வந்து லாங் டைம்ல பலன் கொடுக்கும். ஆனா இந்த ஷார்ட் பீரியட்ல பொதுமக்கள் அத்தனை பேரும் படுற கஷ்டங்கிறது வந்து அது ஒரு முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேணும் சார். எக்கானமியே இப்போ முடங்கி போயிருக்குங்க. முதல்ல எக்கானமி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம், கன்சம்ஷன், சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 4ல் தாங்க எக்கானமியே சுழற்சி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்கத்தை குறைச்சிட்டீங்க, இன்கம் குறைச்சதுனால கன்சம்ஷன் குறைஞ்சி போச்சு, எதையுமே வாங்க முடியல உங்களால். அதாவது எதையுமே வாங்க முடியலன்னு உங்களுக்குலாம் லிமிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சு அதில் தான் நீங்கள் கடையில் போய் எதையுமே வாங்க முடியும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங்கிறது நில் சேவிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேசுறது எல்லாமே என்னன்னா வங்கியில் எல்லா பணமும் இருக்கு, அந்த பணத்தெல்லாம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுவோம்னு சொல்றீங்க. ஸோ நீங்கள் இங்கே சேவிங் நில்லா இருக்கு, கன்சம்ஷன் நில்லா இருக்கு, இன்கம் நில்லா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நாங்கள் கையில் வச்சிருக்கோம், அதெல்லாம் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அறிக்கைங்க அது. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் திருப்பி விட்டா கூட நீங்கள் மக்களுக்கு கன்சம்ஷன் இல்லை, இன்கம் இல்லைன்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் எப்படிங்க டெவலப் பண்ண போறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. திரு மணி, அடிப்படையில் இந்த கள்ள பணம் அப்படிங்கிறது சாமானியர்கள்ங்கிறத நான் மணி உங்களை கூட சேர்த்துக்கிறேன், நீங்கள் அதில் முரண்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் கூட சேர்த்துக்கலாம். நாம் எல்லாம் நினச்சிட்டு இருந்தது மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியுடைய அல்லது 1-2 கார்ப்பரேட் நம்ம மனதில் வருவாங்க, ஒரு 4-5 பேர் வருவாங்க, அவர்கள் அல்லது பெரிய அரசியல்வாதிகள், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அரசியல்வாதி, இந்த மாதிரி சிலர்கிட்ட தான் அந்த கள்ளப்பணம் இருக்கிறது. அதுவும் தவே அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அது வெல்த்தா சொத்தாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கற்பனை. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் முற்றிலும் முரணாக இந்த நடவடிக்கையால் சிரமப்படுவது, அன்றாட வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்டிருப்பது சாமானியர்களுக்கும் மாத ஊதியதாரர்களுக்கும். யார்கிட்ட பிரச்சனை இருக்குதோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்குங்க, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நீங்கள் அந்த சிரமத்தை சமாளிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையதா? பிரச்சனை எங்கே இருக்குதோ அவங்க யாரும் சிரமப்படலை, மாறாக 10,000-ம் 15,000-ம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாத சம்பளக்காரர்களையும் விவசாயிகளையும் தினக்கூலிகளையும் சிறு குறு வணிகர்களையும் சிரமத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த நடவடிக்கை அப்படிங்கிறதான் அவர்களுடைய விமர்சனம். இல்லை, இது விசிபிளாக நீங்கள் உங்களுக்கு தெரிகிறத நீங்கள் பேசுகிறீங்க, இன்விசிபிளாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ என்னென்னா மாத சம்பளம் வாங்குகிறவர்கள் இந்த கஷ்டத்தை படுறாங்க, ஏடிஎம் வாசலில் நிற்கிறாங்க, கியூவில் நிற்கிறாங்க, இதுதான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு 2 கோடி ரூபா ஹார்ட் கேஷாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தமிழ்நாட்டில் அப்படி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு 2 கோடி 1 கோடிக்கு மேலே ஹார்ட் கேஷாக வச்சிருக்கக்கூடியவர்கள் அந்த பணத்தை வங்கிகளுக்கு எடுத்து சென்று அதை அவங்க புது கரன்சியாக மாற்றுறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஏன்னா நேற்று அரசாங்கம் வருமான வரி சட்டத்தில் புது திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக நீங்க உங்களுக்கு கண்ணால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்க கஷ்டப்படல. திரு மணி சொல்றது ஒரு சின்ன தகவல், நியூஸ் 7 உள்ளிட்ட பல ஊடகங்களையும் ஒரு செய்தி வெளியானது. இத்தனை பர்சன்டேஜ்னு 15% 20, 25, 30%க்கு எத்தனை கோடி வேணாலும் மாற்றி கொடுக்குறாங்கிற செய்தி பல ஊடகங்களில், இந்திய ஊடகங்களில், தமிழக ஊடகங்களில் ஒளிபரப்பானதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் மணி. இல்லை, நிச்சயமா நீங்க வங்கிகளினுடைய நடைமுறையவும் இந்த பணத்தால் மாற்ற நடைமுறையவும் நீங்க சொன்னீங்கன்னா, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இது போன்ற சூழல்ல அங்க அவ்வளவுக்கு மாத்துறாங்க, இங்க இவ்வளவுக்கு மாத்தி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நிச்சயமாக களத்தில் அப்படிலாம் நடக்கல. மிக தவறான வாதம். நான் தெளிவாக இந்தியா இல்ல மணி, இந்தியா போன்ற நாட்டில் இல்ல மணி எனக்கு இல்ல மணி அந்த பணத்தை மாற்றுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கறதா நடைமுறை. இந்தியா போன்ற நாட்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லாதீங்க மணி. இந்தியா நாங்க எங்களுடைய உளவு பார்வையில் அது கொடுத்த ஒரு ஆடியோவோட ஆதாரத்தோடு ஒரு செய்தியை வெளியிட்டோங்கிறத நான் மணிக்கு நினைவுபடுத்துறேன். ஒன்று இன்னொன்று சொல்லிடுறேன், இந்தியா போன்ற நாட்டில் மிக எளிதாக கள்ளப்பணத்தை கோடி கோடியாக பல லட்சம் கோடிகளாக சேர்க்க முடியும்னு மணி நம்புறாரு. இன்னும் பிற பொருளாதார வல்லுநர்கள் நம்புகிறீர்கள். ஆனால் அதை சில பர்சன்டேஜுக்கு 15%, 20% மாற்ற முடியாது, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது என்ன மாதிரியான நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. எனிவே நான் இந்த அளவோட உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் மணி. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஓகே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பட் அந்த ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருங்கற அகைன் வரக்கூடிய கேள்வி. நன்றி மணி, நன்றி. ஒற்றை வரியில இல்ல நன்றி நேரம் இல்ல. நான் முடிச்சிரேன். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாட்டில் நெக், இந்த டாக்ஸ்ல உள்ள எவேஷன், இதெல்லாம் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு கள்ளப்பணத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனால் இந்த திட்டம் யாருமே எதிர்பாராத நன்றி மணி. மிக தெளிவாக இந்த முறை பண்ணிருக்க மாட்டாங்க, இப்படி பண்ணிருக்கலாம். அப்படி ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிடம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இல்லைன்னா இந்த திட்டம் கொண்டு வர்றதுக்கு அடித்தளம் திட்டமிட்டுட்ட பிறகு இந்த மாதிரியான செல்லாது பணம் 500, 1000 செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரியா இதை இப்படி பண்ணிருக்கலாம். தீர்வு இல்ல சார், குற்றச்சாட்டு மட்டும் எடுத்துட்டாங்க. பணம் 24,000 கொடுக்கணும்னுட்டாங்க. 24,000 பணம் கொடுங்க, பேங்க்குக்கு சப்ளை பண்ணுங்க,
ஓ ஓகே. சிம்பிள். இது இப்போ சொல்யூஷன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதையாவது கரெக்டா அதையாவது பண்ணுங்க. ஓகே ரைட். அதே பண்ணாம பேங்க்ல வந்து ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். எங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை பண்ண முடியல, லோன் கொடுக்க முடியல, ரெக்கவரி பண்ண முடியல. எப்படி சாதாரண இந்திய பொருளாதாரம் அஃபெக்ட் ஆயிருக்கோ இந்திய வங்கியே முடங்கி போயிருக்கு. இப்போ இதெல்லாமே என்ன ஆகும், கடன் கொடுக்க ஒரு 2 மாசம் கழிச்சு பிரஷர் எல்லாம் வந்து இறங்கும். நீ உன் டார்கெட் ரீச் பண்ணு. ஓகே நேரம்ல தாய் ஒற்றை வரியில் இதை செஞ்சிருக்கலாம் ப்ளீஸ். ஒருவர்ல ஏடிஎம் ரீகாலிபிரேஷன் முன்னாடியே எதிர்பார்த்துக்கலாம். ஓகே. ரெண்டாவது, இனிமேல் நாம ஆஸ் பப்ளிக் முடிஞ்சிருச்சுங்க, ஸ்கீம் கொண்டு வந்தாச்சு, இது திருப்பி போறதில்ல, சுப்ரீம் கோர்ட்டும் வரப்போதில்ல, கேஸ் தான் நிக்குது. அதனால இனிமேல் நம்ம ஒரே வழி என்ன, இதை இனிமேல் கேஷா நம்ம யூஸ் பண்றதுக்கு பேடிஎம்னா என்ன, மத்ததுனா என்ன, மொபைல்ல எப்படி மொபைல் நம்பர் வச்சு ₹8 கன்ஃபர்மேஷன் பிரைஸ்னு இருக்கு. நீங்களா பாத்தீங்கன்னா ₹8 டீக்கு வந்து இத யூஸ் பண்றாங்க. கியூல நிக்கறாங்க. எக்யூபாய் வரணும். ஓகே எஸ் தான், நோனா நோ தான். ஓகே. எக்யூபாய் வரத்தான் மாறணும். ஓகே மாறணும் சார். அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டு நான் சொல்லிடுறேன். சுவிஸ் வங்கியில பணம் இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க அதை பிடிக்கல, சுருக்கு பையை நோக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணமா அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னாங்க, அந்த பணமா அக்கௌண்ட்ஸ் எடுக்க முயற்சி பண்ணல, பைஜாமா உள்ள கையை விட்டு இழுக்கிறாங்க. சாதாரண மக்களை பாதிக்கிற மாதிரி நடவடிக்கை. பணக்காரர்களும் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை, யாரும் கியூல நின்று கஷ்டப்படல, ஏற்கனவே அவருடைய பணத்தை மாற்றி விட்டாங்க. நன்றி. அரங்கில் இருந்த நால்வருக்கும், மதுரையிலிருந்து நேரலில் இருந்த மணி உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏதோ ஒரு விதத்தில் தேசத்தின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ், அது நன்மை கொடுக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சில நாட்களோ அல்லது ஓரிரு வாரங்களோ ஒவ்வொரு இந்திய பிரஜையும் அந்த சிரமத்தை பொறுத்துக்கொள்ள தயாராகவே இருக்கிறான், பெருமையோடு தேசத்திற்காக. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட எல்லை இல்லாமல் அது நின்று கொண்டே செல்கிறது அப்படிங்கிற அவருடைய விமர்சனம், அதற்கான ஒரு சரியான எல்லை வைங்கள், இன்னும் சற்றே வேகப்படுத்துங்கள். எங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து விடாதபடி இந்த நடவடிக்கை தேசத்தின் நலன் கருதி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் வரவேற்கிறோம் என்பதே மக்களின் கருத்தாக இருக்கிறது. நம்முடைய கருத்தும் அதுவே. நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைப்படுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.